Welcome to Masked Explorer. வெல்கம் பேக் டு த சேனல் மாஸ்க் TN39. இந்த சம்மரை பீஸ்ஃபுல்லாக பட்ஜெட்டில் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுமா? வேறு எங்கெங்க நம்ம சவுத் இந்தியாவின் காஷ்மீர் காந்தலூரில் உள்ள ஒரு ஸ்டேவை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது எந்த பெய்டு ப்ரமோஷனும் கிடையாது. நாங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. உங்கள் பார்வைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சவுத் இந்தியாவின் காஷ்மீர் என்று அழைக்கப்படுற காந்தலூரில், அதுவும் சென்ட்ரல் பிளேஸில் இருக்கிறது தான் இந்த ஜங்கிள் புக் ரெசார்ட்டு. இது பெரிய எக்ஸ்பென்சிவும் கிடையாது, லோவும் கிடையாது, ஒரு மீடியமான பட்ஜெட்டு. இது ஏன் நான் இதோட மீடியமான பட்ஜெட்னு சொல்கிறேன்னா, இதோட ரேட்டை மென்ஷன் பண்ணாததுக்கு காரணம் வீக் டேஸ் அண்ட் சீசனில் கொஞ்சம் ஒரு 300-500 வேரி ஆகும். மற்றபடி நீங்கள் அதர் ரெசார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே பட்ஜெட்டில் இருக்கும். அழகாக நம்ம ஃபேமிலியாக குடும்பமாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். யாரோட டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இங்கே இருக்கிறதே மொத்தம் 10 ரூம் தான். 10 ரூமும் தனித்தனி வில்லாவாக இருக்கும், அதாவது மண் வீடு. சூப்பராக இருக்கும். வெளியில் பக்கம் தான் மண் வீடு, உள்ளே நம்ம பெரிய ரெசார்ட்டில் என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ எல்லாமே இங்கே இருக்கும். ரெஸ்டாரண்ட்லேருந்து எல்லாம் இங்கேவே இருக்குது. வாங்க ஃபுல்லாக இந்த ரெசார்ட்டை சுற்றி பார்க்கலாம். இதாங்க இந்த ரெசார்ட்டோட ரிசப்ஷனே சும்மா அப்படியே மரத்தாலே செஞ்சு வச்சுருப்பாங்க. ரிசப்ஷன் எப்படி இருக்கேன்னு நினச்சிடாதீங்க. ரூம் சும்மா தாறுமாறாக இருக்கும். சுற்றி உள்ள சீனரிஸ் காந்தலூரோட மிடில் தான் இந்த இது இருக்குது. ரொம்ப ஹை ஆட்டிடியூட்லேயும் இல்லை, லோ ஆட்டிடியூட்லேயும் இல்லாமல் மிடில் இருக்குது. ரூமுக்கு போகிற பாதை இதுதான். சூப்பராக இருக்கும் பாருங்கள், 2 பக்கமும் பச்சை பசேல்னு. ஃபுல்லாகவே இங்கே எப்போதுமே மிஸ்ட் இருக்கும். கீழே மறையூர் அங்கெல்லாம் வெயிலாக இருந்தால் கூட காந்தலூர் இந்த ஸ்பாட் ஜங்கிள் புக் ரெசார்ட் எப்போதுமே மிஸ்டாகவும் ரொம்ப சில்னஸாகவும் இருக்கும். இதுதாங்க ஒரு ரூம். மற்ற ரூம்லலாம் கெஸ்ட்டு தங்கியிருக்காங்க. நம்ம ஸ்டே பண்ண ஒரு ரூமை மட்டும் பற்றி பார்ப்போம். அழகான பாரம்பரிய முறையில் கட்டியிருப்பாங்க மண் வீடு. இந்த சிட் அவுட்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற ஏரியா. நம்ம ரூம்க்கே ஃபுட்டு கேட்டோம்னா இந்த இடத்துல வந்து நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. நம்ம இங்கே அப்படியே சீனரியெல்லாம் பார்த்துட்டு ஹாயாக உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு போய் என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் கேம்ப் ஃபயர் சொன்னோம்னா ரெஸ்டாரண்ட்லேயும் போடுவாங்க. இங்கே நமக்கு தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் கேம்ப் ஃபயர்னால் இந்த இடத்துல பண்ணி கொடுப்பாங்க. அப்படியே ரூமுக்கு பேக் சைட்லேருந்து நேராக மேலே போனால் நமக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்துருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா அல்ட்டியாக ஃபீலாக இருக்கும். ஃபேமிலியோடு நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ஸ்பாட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம மாஸ்க் TN39 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரூமுக்குள்ளே போகலாம். ப்ளே கேம்ஸ் இருக்குது. இதுதாங்க ரூமு. நான் கொஞ்சம் லக்கேஜெலாம் அப்படி இப்படி வச்சுருக்கோம். அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே சும்மா சிம்பிளாக காட்டிட்டேன். ரூம் தாராளமாக போதும். இப்போ 4 பேர் நீங்கள் வரீங்கன்னா 2 பேர் இந்த பெட்லையும் எக்ஸ்ட்ரா பெட்டு கூட கொடுப்பாங்க உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு. அப்படி இல்லையா 8 மெம்பர்ஸ் தங்குற ரூமும் இருக்குது. அதில் உங்களுக்கு 8 பெட்டே இருக்கும். அதுக்கப்புறம் செப்பரேட்டாக 2 ரூம் உள்ள மாதிரி வீடும் இருக்குது. பட் நான் எல்லாத்தையும் கட்ட முடியாது, எல்லா ஸ்டேலையும் ஆள் இருக்கிறாங்க. ஏன்னா இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாதுங்கிறதுனால நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. இந்த சீனரி, இந்த பட்ஜெட், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு சேஃப்டியாக இருந்துச்சு. என்ன ஒரு மெயின் சேஃப்டின்னு சொல்கிறேன்னா, ஃபேமிலியாக தான் இந்த ரெசார்ட்டை நடத்துகிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க. அதனால் நமக்கு எந்த பயமும் கிடையாது. 24 மணி நேரமும் அவங்க இங்கே தான் இருப்பாங்க. நீங்கள் எப்போ ஃபோன் அடித்து என்ன ஃபுட்டு, என்ன எமர்ஜென்சி, என்ன ஹெல்ப்னாலும் அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீப் சஃபாரி நீங்கள் வெளியில் சொல்கிறத விட இவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் சேஃப்டியாகவும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதுதாங்க கேம்ப் ஃபயர் போடுற இடம். பப்ளிக்காக இங்கே தான் எல்லோரும் கேம்ப் ஃபயர் போடுவாங்க. இது நம்ம சாப்பிட்ற இடம். சும்மா சிம்பிளாக இருக்கும். ஆனால் பட் ஃபுட்டு அல்டிமேட்டாக ஹைஃபையாக செஞ்சு கொடுப்பாங்க. மறந்துடாமல் காந்தலூர் போனீங்கன்னா இந்த ஜங்கிள் புக் ரெசார்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு வீடியோவிலே ஷோ ஆகும். நம்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட போர்டில், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம ரெசார்ட்லேருந்து அப்படியே பாருங்கள் பின்னாடி மிஸ்டி எப்படி போயிட்டுருக்குன்னு. அந்த ராக்கு பக்கத்தில்
அப்படியே வைடு வந்தோம்னா நம்ம ரெசார்ட்டு. இங்கேயும் மிஸ்ட்டு இருக்குது. உங்களுக்கு அதை நான் எப்படி சொல்கிறது, நானே இப்போ எடுக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா காலையில் 10:30 மணி. இந்த அளவுக்கு சில்னஸோடு இருக்கும். நீங்கள் வெளில சுற்றி பார்க்கணும் இல்லை, நம்ம ரெசார்ட்டில் இருந்தாலே ஒரு பயங்கர ரிலாக்ஸேஷனாக இருக்கும். பட் காந்தலூர் வந்துட்டு நம்ம ரெசார்ட்லேயே தங்க மாட்டோம் இல்லையா. வந்து ஒரு நாள் ஆஃப் டே வந்து நம்ம சிக்கன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜீப் சஃபாரி இவங்கள்டே சொன்னிங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஃபுட்டு வந்து ரூமில் இன்க்ளூட் ஆகாதுங்க, ஃபுட்டு தனியாக தான். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. இது இன்னொரு ரூமு. இதான் நான் 8 பேர் தங்குற வுட் ஹவுஸ். இதில் உள்ள 8 பெட்டு இருக்கும். இப்போ கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, அதனால் நம்ம போய் எதுவும் கெஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பண்ணலை. இது அதுக்கு அடுத்தது உள்ள ரூம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்கு ஒரு ரூம் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 200 மீட்டர் இருக்கும். எந்த தொந்தரவும் கிடையாது. சுற்றி நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபென்சிங் இருக்குது. அதனால் எந்த அனிமல்ஸும் நமக்கு வந்து அட்டாக் பண்ணுங்கிறது கிடையாது. அந்த சேஃப்டி இருக்குது. இன்னொன்று ஃபேமிலியாக இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களோட நம்ம தைரியமாக இங்கே ஸ்டே பண்ணலாம். இங்கே எங்கே நார்த் இந்தியன் ஃபேமிலி எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்தென்டிக் கேரளா ஃபேமிலி. அவங்க நல்லாவே கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. அவங்க கேர் எடுத்துகிட்டு நம்மளை பார்த்துக்கிட்டதுக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த சம்மருக்கு எங்கெங்கே போகலாம், என்னென்ன ஸ்பாட் இருக்குது, மைசூர் சீரியஸ் போட்டிருக்கோம், திருவனந்தபுரம் சீரியஸ் போட்டிருக்கோம். அடுத்து காந்தலூர் 3வது சீரியஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.